பொண்டாட்டியா உங்க எனக்கு இல்ல வியாபாரம் பண்றியா? இல்லப்பா உங்க பொண்டாட்டியா எனக்கு தாய் தங்கச்சி மாதிரி. என்னைக்குமே உங்க சொல்றேன். சரி எதுல வேணாலும் பங்கு போடலாம். ஆனா பொண்டாட்டில மட்டும் இப்ப பங்கு போட்டோம்னு வச்சுக்க அவ்வளவுதான் குடும்பம் கொடுக்காசு. உங்க பொண்டாட்டிக்கு தாய் தங்கச்சி அதாவது பெட்டிக்காரனே உங்க அம்மா எனக்கு அம்மா மாதிரி இருக்கு. ஆனா வந்திருக்கிற தாலாக்கார தங்கச்சி எனக்கு தங்கச்சி மாதிரி. சரி மாமாவோட அக்கா எனக்கு அக்கா மாதிரி தான். சரி ஆனா வந்திருக்கிற ஆத்தக்கார பொண்டாட்டி மட்டும் என்ன 7 செம்பு எடுத்தாலும் சரி எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி அவன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி. சரி ஏன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி தாண்டா. கொள்ளைக்கு போனாலும் போவேன் கூட கூட்டு வந்து வச்சுக்க அவ்வளவுதான் குளுக்கோசாக்கி போயிட்டீங்க. உங்க பொண்டாட்டி இருக்கையே பொண்டாட்டி வச்சிருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு. அது மாமா சுத்தம் குறையிலே மேல குறையிலே இருப்பாரு. அவரை சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்குதான் கிடைச்சிருக்க ரொம்ப நாளுக்கு அப்புறம். உட்காந்து நிலத்துல உட்கார்ந்து இருக்கிறியே. சரி இவங்க நினைவு இது ஏன்னா முதல்ல எது தெரியுமா வந்திருக்கிற ஒலி ஒளி சிறப்பா இருக்கணும். ஏன்னா ஒரு நாடக சிறப்பா ஒரு ஊர் சிறப்பா இருக்கணுமா ஊர்ல உள்ள மக்கள் சிறப்பா இருக்கணும். மக்கள் சிறப்பா இருக்கணும் உள்ள தலைவர் சிறப்பா இருந்தா ஒரு ஊர் நல்லா இருக்க முடியும். ஒரு நாடக சிறப்பா இருக்கணும் வந்திருக்கிற ஒலி ஒளி சிறப்பா இருக்கணும். அவங்கதான் புருஷன் நம்ம பொண்டாட்டி உள்ள போய் இருக்கு உள்ள 10 பேருக்கு எதுக்கு வந்திருக்குது விடியறதுக்குள்ள கட்டாமே புள்ள வைக்காம போறோம். ஏய் அது மட்டும் இல்ல நான் உள்ள உடனே புள்ள வந்துரும் தெரியுமா. புள்ள எல்லாரும் பிள்ளைக்கு 10 மாதம் சேர்ந்துதான் புள்ள வரும். நான் உள்ள உடனே புள்ள அடிச்சு வெளியே வந்துருவியா? நாங்க அடிச்சாலும் புள்ள வருவா. நீங்க அடிச்சாலும் புள்ள வரும். அடிக்கிறதா பின்னாடி பேருக்கீங்க. என்ன சொல்றேன் பத்திரிகை ஒளிமுறைக்கு சிறப்பா வணக்கத்தை கொண்டாக்கணும். ஏன்னா முதல்ல புருஷன் கொண்டாடி குடும்பத்துல எப்படி ஒற்றுமையா வாழ்றாங்களோ அவங்க ஒற்றுமையா இருந்தா நம்ம சிறப்பா செய்ய முடியும். அதனால என்னைக்குமே எங்களுக்கு ஒத்தமிழ் என்று சொல்லக்கூடிய ஏன் இசை நாடகம் ஒரு தமிழுக்கு பாரு சொல் தமிழ் இசை தமிழ் நாடக தமிழ் இலக்கியங்கள் எவ்வாறு சிறப்பதற்குள்ளதோ எங்க நாடக சிறப்பாக என்று முன்னால் எல்லா தமிழையும் ஒரே தமிழ் ஒலி ஒளி அமைப்பு எங்களது சக்திவேல் ஆடியோஸ் கொடுக்கப்பட்டிய சேர்ந்த சக்திவேல் ஜாமா இருக்கிறது பெருசு இல்ல. ஆமா முதல்ல உட்கார்ந்து ஆப்பிளேட்டுக்கு தான் பெரிய வணக்கத்தை போடணும். வந்தோடனே அவர் சாதாரணப்பட்டவர் ஐயா. அப்புறம் நாடகம் பார்த்து இந்த ஏரியாவுடைய எங்கனே கேட்க ஓட்ட கட்ட உங்க சொல்லி போயிட்டே இருப்பாரு. அவரானே அப்படிப்பட்ட மனுஷன் சாதாரணப்பட்டவர் இல்ல. பார்த்தேன் முதல்ல அவங்க வணக்கத்தை போயிட்டு அதை பேர் மாப்பாள வாய்ப்பாக எனக்குமே நீங்க இனிமையா இருந்தா நான் சிறப்பா தான் முடியும். அப்புறம் வீட்டுக்காரனே அண்ணே உங்களை கையெழுக்கிறேன்னு ஏண்டா தம்பி இன்னைக்குதான் முத ஒண்ணு கொடுத்துருக்கிறேன். கையெழுத்துதான் நான் எதுல வாசிக்க 1ஆம் தேதிக்கு அப்புறம் தான் ஆண்ட வரப்பிரசாதம் என்ன தெரியுமா. உண்மையாலுமே இது மாதிரி கூட்டத்தை திரும்ப நம்ம பார்க்க முடியுமான ஒரு சந்தேகத்திலே இருந்துச்சு. தம்பி இந்த ஏற்றத்துக்காரன் பேர் கிடைக்கலையா? இல்லங்க ஏன்னா இது மாதிரி கூட்டத்தை நம்ம பார்க்க முடிய சந்தேகத்திலே இருந்துச்சு. உண்மையாலுமே இது மாதிரி சாமியாரோட அந்த கூட்டத்தை பார்க்கிற மாதிரி முதல்ல இவங்களுக்கு பெரிய வணக்கத்தை போடணும். அப்புறம் முதல்ல மாமா வாங்க நல்லா இருக்கிறீங்களா? அதான் ரொம்ப சந்தோஷமாமா. அப்புறம் ஆளுங்க தம்பி சொல்லு மச்சானா ஏய் வா பங்காளி வா பெரியப்பா. என்னடா குடும்பம் உங்க குடும்பம் ஓ குடும்பம் கல்யாண குடும்பம் வழிகளை கலகம். சரி அப்ப தாங்க தம்பி பாரியா சிரிப்பா பாரியா அவர் தொழிலுக்காரங்க காசு கொடுக்குறவனைக்கு சிரிப்பியா சாதாரணப்பட்ட சிரிப்பு இல்ல அப்படியே ஒரு சிரிப்பா சிரிக்கிறாரியா ஒன்னு சிரிப்பா சிரிக்கிறாரு. முதல்ல உங்களை வணங்கியாச்சு. முதல்ல இவங்களை வணங்கி நம்ம சிறப்பாக கொடுக்க முடியும். என்னைக்குமே இவருக்கு ஆதரவு நம்ம தேவை. வெளியே வேற சிறப்பாக இருந்தா நமக்கு சிறப்பா நமக்கு செய்ய முடியும். இப்பதான் இருப்பாங்க ஒண்ணும் இல்ல எல்லாம் ஏக மண்டலம் முன்னாடி போன ஒரு போயிருந்தேன். சரி பாய்க்கன்னு வச்சுக்க கடவுள் மலைக்கில கொடி போட்டிருந்தாங்க. கடவுள் மலைக்கில நல்லா குழுவை எடுத்துருக்குமே நல்லா பப்பு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தா ஒரு 200 அட்டமா இருந்துச்சு. நானும் நாடகத்தை சிறப்பாட்டி அப்பா 200 அட்டமா இருக்குது. இந்த குழுவை இவ்வளவு கூட்டமா இருக்குது. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சரி அப்ப உள்ள போயிட்டு ஒரு 1 மணி நேரம் கழிச்சு விட்டேன். சரி 200 100 ஆயிடுச்சு. ஏன் 200 100 ஆயிடுச்சு. 200 100 ஆயி போச்சு. நானும் பாத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சிருந்தேன். சரி அப்புறம் காய்ச்சி வச்சுக்க அந்த 100 50 ஆயிடுச்சு. 2 மணிக்கு மேல 4 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. சரி யார் தெரியுமா? மைசெட்டுக்காரு கொட்டியல் குறிக்கிறவரு நாடகம் 2 பேர் காசு கொடுக்க 2 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. எனக்கு குளிர் காலம் இன்னைக்கு அப்படியெல்லாம் கிடையாது. இன்னைக்கு எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு யாரும் எந்திரிச்சு போக மாட்டாங்க. எந்திரிச்சு போற அளவுக்கு இன்னைக்கு நாடகம் அப்பேற்பட்ட நாடகம் இல்ல. இன்னைக்கு நடக்கிற என்ன நாடகம்? என்ன நாடகம்?
அப்புறம் கடல்ல நடந்து பேசாம இப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால முதல்ல இதுல வழியாகணும். சரி வெளியே வந்து இப்ப நல்ல போஸ்டிங். என்ன போஸ்டிங்? அந்த உடனே நல்ல போஸ்டிங். என்ன போஸ்டிங்கா? ஒரு முக்கிய அறிவிப்பு. ஒரு மூக்குத்தி, ஆதார் கார்டு, மணிப்பர்ஸ், ரேஷன் கார்டு, மணிப்பர்ஸ் வச்சிருந்தாங்களாம். என் முதல் கீழே விழுந்துருச்சா? தயவு செய்து எது வேணாலும் இந்த மூக்குத்தை கூட கொண்டு போயிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆதார் அட்டைங்க இந்த ரேஷன் கார்டு கொடுத்துட்டு போங்க. ரேஷன் கார்டு கொண்டு போன கூட அடிக்கடி சாப்பிடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆதார் அட்டை மட்டும் கொடுத்துட்டு போருங்க. யார் எடுத்திருந்தாலும் தயவு செய்து, யார் எடுத்திருந்தாலும் யாரு தெரியாம போட்டிருந்தாலும் அந்த மேடையை கொண்டாந்து பெட்டி கார்டை கொடுத்துட்டு போங்க. பத்திரமா கொண்டாந்து கொடுத்துருவாரு. நல்ல விஷயம். ஆமா ஆமா, யார் இருந்தாலும் தெரியாம எடுத்திருந்தாலும் யாரு கட்டிட்டு பட்டாலும் அதை கொண்டாந்து கொடுத்துட்டு போயிருங்க. தயவு செய்து யாரும் வச்சுக்காதீங்க. கொண்டாந்து கோயில் வாசல கிடக்குது, யாரும் வீட்டு கொண்டு போறாதீங்க, கொண்டாந்து கொடுத்துருப்பாங்க. பரவாயில்ல, எனக்கு நீங்க கூட வாங்கிக்கிறேன். பேரமும் தெரிவிக்கிறேன். பேர் வணக்கம் மரியாதை மாநகர ரசிக்கப்பட இருக்கிறேன். இவ்வளவு சேர்ந்த தலைமைகளே மற்றும் நாட்டவர்களே உயர்த்து மதுரக மரியாதை காவல்துறை அதிகாரி ஐயாவர்களே, பள்ளி மாணவ மாணவிகளே, கண்ணைக்கு விழுந்த என் தலைமை கருப்ப தாய்கள் மக்களே, உங்களுக்கும் எங்களது நாடக அமைப்பாளராக வாசகே அரை தம்பி அந்த சொல்றன் ராஜநடிகமாக மினைக்குறை சேர்ந்த எம்கே மூகன் அல்லது கலைக்கூட செல்வகம், எங்களது நாடக கலைக்கூட செல்வகம் மனமாதி வணக்கம் 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 வணக்கம். பெரியவரை எங்கள் நாடகத்தை காலையில் சிவானத்தில் கதவன் ஒலிக்குவர் காத்திருந்தார். நாங்கள் சிறந்தவர்கள். இவர்களிடையே ஏழு கிரகம் அருவாத்தோடு சின்ன கருப்பு பெரிய கருப்பு சொல்லக்கூடிய ஸ்ரீ மதமாக எங்கள் நாடகத்தை தாங்க முன்னால் கலை வெளிப்பதை கேட்டுக்கொண்டு விடியவரே அப்படியே உட்கார்ந்து யார் எதிர்த்து போக விடமாட்டா. விடியவரை அப்படியே இருப்போம். அம்மா காலே அந்த வகையில் வேர்க்காலே நம்ம கீழடி அதிக நாட்டு சில நம்மளை உனக்கு எனக்கு சின்ன போட்டி போட்டுருவோமா? சின்ன போட்டி தானே. ஆமாண்ணே, சரி. ஏன்னா போட்டி போட்டு ரொம்ப நாளாச்சு இன்னைக்கு. ஆமா, ரொம்ப நாளாச்சு. ஏன்னா ஏகப்பட்ட பேர் நான் பார்த்துருக்கேன். உண்மை ஏகப்பட்ட இல்லனே, போட்டி போட்டு யார் வந்தாலும் போட்டி போட முடியல. சொல்லுங்க. இல்லனே, எத்தனை பேர் வந்தாலும்
போட்டி போற தான் போட முடியும். இல்ல போட்டி போட முடியுமா? இருந்தாலும் முதல் இன்னைக்கு நீ குரு, நீங்க வந்திருக்கிறீங்க. என்னைக்குமே கண்டிப்பா கண்டிப்பா நீங்க தான் குரு தானே. இன்னைக்கு உனக்கு எனக்கு சின்ன போட்டி என்ன போட்டி கிடைச்சிருக்கிறீங்க? பாட்டு போட்டிப்பா. பாட்டு போட்டியா? அதாவது நான் பாடுற மெட்டிலேயே நீ தொடர்ந்து பாட்டு படிக்கணும். சரி, அப்படி பாட்டு படிச்சுட்டான்னு வச்சுக்க, காலையில எல்லாமே உனக்கு தான். என்னதுல சம்பளம்? சம்பளமா கொடுத்துருவானா? அப்படி ஒண்ணு இருக்குதா? பாட்டு கூட சாதாரண பாட முடியல. அப்படி பாடிட்டான்னு வச்சுக்க, சம்பளம் பரவாயில்ல. காசு என்ன காசு காசு இன்னைக்கு கூட நம்ம சம்பாதிச்சு போகலாம். வேற சம்பாதிக்க முடியுமா? இந்த இடத்துல நிக்கிற சம்பாதிக்க முடியுமா? முதல்ல பாட்டு போடணும். பாட்டு கூட சாதாரண போட்டில போட்டுருமா? விடக்கூடாது. யாரு ஜெயிக்கிறாங்க நீங்க பார்த்தே ஆகணும். 2-1 வெட்டு துண்டு போட்டாங்க. சரி, போடுவீங்க போடுங்க. போடுங்க 2 வச்சு நாட்டுப்புற பாட்டை தேவை கட்டான கட்டழகி நாட்டுப்புற பாட்டை தேவை கட்டான கட்டழகி ஒரு 2 லட்சம் ஒட்டு வகை ஆகிருச்சு ஒட்டு வகை ஆகிருச்சு ஒரு 2 லட்சம் ஒட்டு வகை ஆகிருச்சு ஒட்டு வகை ஆகிருச்சு இன்னைக்கு காலம் ரொம்ப கழிவு காலம் மாறி போச்சு. காலம்லாம் ஒண்ணு கழிவு காலம்லாம் ஒண்ணு மாதிரி எல்லாமே அப்படி அப்படிதான் இருக்குது. என்ன ஒரு சின்ன கதை ஒண்ணு. என்ன கதை தெரியுமா? எனக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி மாலைக்கண்ணு வியாதி. உனக்கு மாலைக்கண்ணு வியாதி. மாலைக்கண்ணு எப்படி கேட்கிறீங்க? சரி, சாயந்தரம் 6 மணில இருந்து காலையில 6 மணி வரையும் சரி எனக்கு சுத்தமா கண்ணு தெரியாது.
எப்படி ஒரு மதிப்புறதே ஒரு மாலை குத்து மதிப்புல போறது போல இருக்கு. பொட்டக்கண்ணுக்கு அரைஞ்சப்ப நைட் அப்புறம் தடைக்கிறது நைட் அப்படி போய்க்கிறது. சரி ஏன்னா ஒரு பழம் இருக்குது எனக்கு கண்டுக்கிறது விஷயம். ஏன்னா இப்போ இருக்குதா இல்லங்க இப்போ இருக்குதா மழை கிடையாது. நீ இப்பதான் பங்கு போட்டுதான் பாக்குற உனக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் ஐயா. சரி இப்பெல்லாம் கொரோனாவில் வெளியே வரமா இருப்பேன். சரி இப்ப போய் வச்சுக்கிறது ஏன் தெரியுமா? இப்ப இருக்க போது எனக்கு கிடைத்த விஷயம் என் நாய் என்ன மட்டும்தான் தெரியும். ஆமா எங்க அப்பா அம்மா மட்டும் தான் தெரியும். சரி ஏன்னா ஒரு பழமொழி இருக்குது. ஆமா 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுவாங்க. 400 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டேயா. 400 பொய் இல்லையா, நான் ஒரு பொய்ய சொல்லி கல்யாணத்தை பண்ணிட்டேன். சரி என்ன தெரியுமா? என்ன பொய்? எனக்கு கிடைத்த விஷயம் யாருக்குமே தெரியாது. தெரியல எங்க அப்பா அம்மாவுக்கு தவிர கட்டில கொண்டாடிக்கும் நாங்களுக்கு சொந்த பந்தம் யாருக்குமே தெரியாது. பொண்ணு கொடுக்க மாட்டாங்க இல்லங்க அப்படியே கல்யாணத்தை பண்ணிட்டேன். சரி இந்த புது மாப்பிள்ளை புது பொண்ணு மாமியார் வீட்டுக்கு மதுவலி அழைச்சிட்டு போனாங்க. பால் பஞ்சு சாப்பிடுறதுக்கு விருதுக்கு அழைச்சிட்டு போனாங்க. சரி நான் என் முன்னாடி மாமியார் வீட்டுக்கு வந்தாங்க. சரி மாமியார் வீட்டுக்கு போனப்ப ஒரு 5 மணியை போல நான் என் முன்னாடி தோட்டத்துக்கு குளிக்க போயிருந்தோம். ஒரு 5:30 போய் முன்னாடி சொன்னான். சரி எனக்கு நான் முன்ன குளிச்சுட்டு இங்க பையன் வீட்டுக்கு வாங்க. சரி நான் வேகமா குளிச்சு வீட்டுக்கு போய் சமையல் முன்னாடி பண்றேன். சரி நீங்க ஆடு அமர குளிச்சிருவாங்க. நம்ம வீட்டுக்கு முன்னாடி போயிட்டா 5:30 வீட்டுக்கு போயிட்டா மணி 6 ஆகி போச்சு. என்ன சொல்ற? மணி 6 ஆகி போயிருச்சியா? சொல்லு 6 மணி ஆகி போயிருச்சு. 6 மணிக்கு மேல எனக்கு சுத்தமா கண்ணு தெரியாதுல்ல. தெரியாது 6 மணிக்கு மேல எனக்கு கண்ணு தெரியாது. எப்படா இருந்துச்சு வீட்டுக்கு போறது எனக்கு கண்ணு தெரிய விஷயம் மாமியாருக்குலாம் தெரியாது. ஒரு கெத்தா மதிப்பா கல்யாணத்தை பண்ணிட்டேன். ஒரு மதிப்பா ஓடிட்டு இருக்கிறேன். கெத்தா ஓடிட்டு இருக்கிறேன். நம்ம வெளியே தெரிஞ்சுச்சா நம்ம வெக்கக்கடா போயிடும். நம்ம எப்படா பொட்டக்கணக்கான வீட்டுக்கு போறது தோட்டத்துக்கு ஏன்னா வந்து உட்காந்து எழுதேன். என் மாமியா என்ன பண்ணி வந்தாரு பார்த்து என்ன பண்ணிச்சு? தம்பி நம்ம கண்ணுக்குட்டி கட்டி கிடக்குது. கண்ணுக்குட்டி புடிச்சுக்கிட்டு நீ முன்னாடி வீட்டுக்கு உட்காந்துச்சு. எனக்கு பத்தியா மனசு குழு குழுச்சு. சரி ஏன் தெரியுமா? கண்ணுக்குட்டி புடிச்சு கண்ணுக்குட்டி கைட்ட புடிச்சுக்க கண்ணுக்குட்டி முன்னாடியே போக நம்ம பின்னாடியே போயிடலாம். தொலைப்பத்தி வச்சுக்கிட்டு நானு கண்ணுக்குட்டி அவுத்து புடிச்ச மாதிரி கண்ணுக்குட்டி வழிகாட்டிட்டு போயிட்டு முன்னாடி போயிட்டே இருக்குது. வழிகாட்டி நானு பின்னாடியே போயிட்டேன். எங்க மாமியாவுக்கு உடனே சரி எங்க மாமியாவுக்கு உரம் கிடந்துச்சு. என்ன மாமியாவுக்கு உரலா? மாமியாவுக்கு கல்லு உரையா? கல்லு உரலா? மாமியாவுக்கு கல்லு உரம் கிடந்துச்சு. சரி அந்த காலத்து உரம் கருங்கல் உரம் கிடந்துச்சு. உரம் அந்த காலத்துக்கு உரம் கல்லு கிடக்குது. அந்த காலத்து உரம் அப்படித்தான் கிடக்குதா? கிடக்குன்னு உரல கொஞ்சம் கண்ணுடைய கட்டி போட்டுட்டு சரி நானும் கல்லையே உட்காந்துட்டேன். உட்காந்தியா? அந்த நேரம் பார்த்து மாமியா ஒரு வீட்டுக்கு வந்தோடனே மாமியா நம்ம மருமை புது மருமை வீட்டுக்கு இருக்கிறாரு. ஏதாவது சுத்தக்கூடாது கூட பண்ணு. சரி மாமியா பலகாரம் கொண்டு போட்டுச்சியா? மாமியா வந்து மாமியா வந்து சுத்த மாப்பலகாரம் கொண்டு போட்டுச்சு. சரி எனக்கு தான் கண்ணு தெரியாது. சரி நான் உள்ளதுங்க பக்கத்துல கண்ணூர் கேட்டு போறபாரு. ஆமா அந்த கண்ணூர் உள்ளதுங்க. சரி 2 பேரும் மாற்றி மாற்றி நின்று இருக்கிறோம். கொஞ்ச நேரம் சாப்பிட கூப்பிட்டாங்க. ஏன்னா எனக்கு இந்த மாமியா உள்ள பாக்குறதுக்காரா எப்படி 2 பேரும் சாப்பிட்டு நான் மாற்றி மாற்றி நின்று இருக்கோம். சரி சாப்பிட கூப்பிட்டாங்க. அத்தே எனக்கு சாப்பாடு வேண்டாம். நம்மள பொட்டல் இருக்கானே எங்க போய் சாப்பிடுறது? எனக்கு சாப்பாடு வேண்டாம். நீங்களே சாப்பிட்டு படுங்க. நான் அப்படி காத்தோட்டமா தண்ணியில படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே அவங்க வீட்டுக்குள்ள படுத்துட்டாங்க. நானும் தட்டு மாதிரி ஒட்டுத்தறிக்கை பக்கத்துல போயிட்டேன். திண்ணில போய் உட்காந்துருந்தேன். சரி ஏமாமே என்ன வந்துருச்சு? ஆனா நம்ம மருமையை சாப்பாடு சாப்பிடல, பலகாரமா சரியா சாப்பிடல, எள்ளுங்கரை பிடி கிழிச்சு கொடுப்போம். சரி மருமையை சாப்பிட்டு சொல்லி எங்க அத்தை விட்டு உரல்ல எள்ளுங்கரை பிடி கிழிச்சு கொடுத்தாங்க. ஐயா அத்தை விட்டு உரல்ல ஆனா கருங்கல் உரல்லையா? ஐயா பாய போடுறாங்க நினைச்சு போடு முன்னாடி போடு. ஐயா பாய போடு. எங்க போடு? ஒரு புறன பாய போடு. என்ன முடிக்கிட்டு போடுறா? என்ன பாய போடுறதானே சிரிப்ப போடுது. அது மாய போடுவாங்க. அப்புறம் எடசா போடுது. அது வேற ஒண்ணும் இல்ல. இங்க உட்காந்து நாடகத்தை பாக்குறாங்க. பாப்பா டேங்கி பார்க்க போயிட்டாங்க சைட்ல அப்படியே. ஏன் தெரியுமா? சரி எள்ளுங்கரை இடிச்சு கொடுத்தாங்க. நம்ம பொட்டக்காரன் எள்ளுங்கரை போய் தின்னுட்டு வயிற்ற கழிச்சு எங்க போறது? நீங்க போறது எள்ளுங்கரை வேண்டாம் நீங்களே சாப்பிட்டு படுங்க சொல்லிவிட்டு நானே திண்ணையிலே படுத்துட்டேன். மாசம் காத்து விசு விசுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்குது. எனக்கு இந்த பசிக்கு எதுக்கு இந்த எள்ளுங்கரை போட்டு இடிச்சாக வர உரக்கல்ல எனக்கு மூக்க கம்ம 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 தெரிஞ்சுட்டு வருது. நானும் பார்த்தேன். இந்த வாசனை நோந்து பார்க்கும் போது இவ்வளவு நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. ஒரு வெள்ளை விட்டு நக்கி பார்த்தா ஒரு வெள்ளை விட்டியா? இல்லையா ஒரு வெள்ளை விட்டு நக்கி பார்த்தா எப்படி நினைச்சுக்கிட்டு நானும் தட்டு போய் மாமியாருக்கு உரலுக்கு பக்கத்துல போயிட்டேன். உரல்ல போயிட்டேன். ஒரு வெள்ளை விட்டு ரொம்ப எள்ளுங்கரை விட்டு ஒரு நக்கி பார்த்தேன். சரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வெள்ளை விட்டு பார்க்கும் போது நல்லா இருக்குது. உள்ள தலைய விட்ட ஒரு உரல்ல எப்படி வந்திருக்கு. அப்பதான் நானும் பார்த்தேன். அப்பவும் நல்லா இருந்துச்சு. அப்ப வெள்ளை விட்டு பார்க்கும் போது இப்ப நல்லா இருக்குது. உள்ள தலைய விட்ட
தோட்டமா எப்படி நல்லா நினைச்சுக்கிட்டு நானும் உள்ள தலை வட்ட மாதிரி மாமி விட்டு உறவுக்குள்ள தலை மாட்டிக்கிடுச்சு. தலை விழுச்ச உள்ள தலை உள்ள விழுச்சு. தெரியல. நானும் குடிக்கி பார்த்தேன் புடுங்க முடியல. மணி 4 ஆயிடுச்சு. 4 மணிக்கு மேல எங்க அத்தை விட்ட பால் கரை பார்க்க போறது இன்னும் பார்க்க எனக்கு தெரியாது. எப்போது பால் கறக்கும் போது மாட்டை கட்டிப்பாங்களா ஓரல்ல கட்டிப்பாங்களா. நானும் சித்திரை மாசம் கட்டுக்கு பட்டி வேட்டிக்கு பட்டு சட்டைக்கு மயில் மாலை குடிச்சிருக்கேன்மா குடிச்சு எடுத்திருக்கேன். கண்ணு விடுறது மாமியா 4 மணிக்கு மேல செம்ப கையில குடிச்சுட்டு விளக்கின கையில விட்டு பால் கறக்க வந்துட்டு இருக்குது. இந்த கண்ணு விடுறதுல தாய் கிட்ட போக கூடாது. நம்ம தாய் எப்போது உறக்கம் தான் கட்டி கிடக்கும். சரி அப்படின்னு கண்ணு விட்டு அவுத்து விடுச்சு பாரு. உறக்கம் போய் விட்டுச்சு. இங்க மாடு மாதிரி யார் நிக்கிறது நான் நின்று இருக்கிறேன். வந்தோடனே மாடு கண்ணு எதோ முட்டும் மாட்டை காம்பல ஐயா எனக்கு அப்ப அடி வைக்க சும்மா கலக்கணிச்சு மாமியாக்கு அப்பவும் தெரியல மாடு இல்ல மருமையன்னு. சரி கண்ணு கட்டி போட்டுட்டு கலக்கட்டை போட்டுக்கிட்டு மாட்டை காம்பல தண்ணியை போட்டு சும்மா சல்பு நடிக்குது. எனக்கு அப்பதான் சித்திரை மாசம் கத்து சும்மா குள்ளுங்குது. அப்பவும் தெரியல இது மாடு இல்ல மருமையன்னு. விளக்கு என்ன கையில ஊத்திச்சு மாட்டு காம்பல போட்டு சும்மா சொல்லுங்க. அப்பா தெரிய வேண்டாமா கத்தலையா நம்ம மாட்டுக்கு எப்போது 4 காம்பலையா தொங்கும். இன்னைக்கு வித்தியாசமா 1 காம்பலையா தொங்குது. அப்பவும் தெரியல. நானும் புடிக்கி பார்த்தேன். என்னையால புடுங்க முடியல. ஒரே ஒட்டை அச்சே அன்னைக்கு படுத்தல மல்லாக்கா. சரி படுக்க ஓட்ட இன்னொரு வரை எந்திரிக்கல. உனக்கு இது மாலாக்கணிங்க எனக்கு போன் பண்ணிடு. எனக்கா உனக்கு போது எனக்கு இல்ல உனக்கு போது நான் வந்து ஜாலியா இருக்கிறேன். நானும் அப்படிலாம் இல்ல முதல்ல இந்த கடமையை முடிச்சுக்கிறேன். அதுக்கு ஸ்ரீ ஓடிகிறாத துறை ஸ்ரீ சக்தி கணபதி துறை மாரியம்மன் துறை ஏழுமலையா துறை திருச்சி மாவட்டம் மருக்காபுரி வட்டம் முட்டாவர்பட்டி கிராமம் முடுக்கப்பட்டி எழுந்தருவில்ல. அதுக்கு ஸ்ரீ கணபதி சக்தி கணபதி ஸ்ரீ மாரியம்மன் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு 14ஆம் நாள் மண்டல பூஜையை முன்னிட்டு முடுக்கப்பட்டி கா பொன்னுசாமி ஆரியகோணார் வகைரா மலையாண்டி சின்னக்கண்ணு ராமன் ஆகியோர்கள் இணைந்து நடத்த நாடகமாக கோல்வி முன்பாக அமைந்துள்ள மின்னொலி கலைஞரையில் ஸ்ரீ மகமாயி என்னும் நாடகம் நிறைவுள்ளதால் இவர்கள் மீது நடிக்க வந்திருக்கும் நாடக நடிகர்கள் பின்வரும் மாறு. இவர்களே தமிழகத்தில் நிகழ்ச்சிகளும் வெற்றிமஸ் கொடுத்து நாடக உலகின் நவரச நாயகன் நடிப்புத்துடன் நடிப்பு சக்கரவர்த்தி பாசனது அருமை அன்பு சகோதரர் இவர்கள் KS குமார் அவர்கள் இங்கு சிறந்தமையாக சிவனாகவும் உங்க முன்னால் பெரிய ஏற்படுத்தி காத்துக் கொண்டிருக்கிறார். அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே உன் கலையாகும் நீ தந்த அருள் செல்வமே. அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே உன் கலையாகும் நீ தந்த அருள் செல்வமே. அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே. நடிப்பு சக்கரவர்த்தி பாசவகை எழுதுகை டி சுகன்யா அவர்கள் இவர்களே திரைத்தாயாகவும் முகமனால் மகமாகி அவரை காத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அளவு நடிப்பு சக்கரவர்த்தி அருமை தம்பி அன்பு சகோதரர் MK மூக்கன் அவர்கள் இங்கு சிறப்பாக சேவை
பெருமளாகவும் ஒரு மணால் சின்ன கருப்பை காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் சிரிப்பின் சிகரம் சேத்தன் குரல் எங்களுக்கெல்லாம் குருநாதரமாகிய அருமை அன்பப்பா வெளிப்படை சென்ற ஆசிரியர் கேபி ஆறுமுகம் அவர்கள் இவர்களில் போட்டிய பெருமளாகவும் ஒரு மணால் மகிஷாசுரர் அரக்கராக காத்துக் கொண்டிருக்கிறார். வருவாரியா என்ன அது வருவாரு அவ்வளவு கோபத்துல வருவாரு. நீ கத்துறாரு நான் கத்துறேன் சாதனை போட்டு அடைக்கலையா பணமாத்த தெரியுமா சாதாரணப்பட்டவர் சேர்ந்தபடியாக இவர்களே தென்னிசை கட்டர் வீரமணி இசைவரசி ஆறுமணி கலைஞரசி ஆறுமணி சக்கரவர்த்தி அருமையா சேர்ந்தவர்கள் இவர்களே எஸ் சேர் ஜெயந்தன் அவர்கள் இவர்களில் ஆறுமணி நீ உள்ளக்காரியானாயே சேர்ந்தபடியாக இவர் எப்படி எஸ் அந்தோணி ராஜ் அவர்கள் இங்கு சேர்ந்தபடியாக எஸ் அந்தோணி ராஜ் அவர்கள் இங்கு மிருதங்கம்
பயிற்சியை முறையாக பயிர்த்து மிருதங்கத்திற்கு பேர் வாங்கி அறிவியல் வந்ததற்கு ரொம்ப சந்தோஷம். அருமை அதற்காக பழையமாட்டி மன்னன் ஆண்டவன் மாஸ்டர் ஆண்டவன் சக்கரவர்த்தி அருமை தம்பி அன்பு சொல்வது இவர்களே இளையராஜா அவர்கள் இவர்களே ஆல் ராவ் ஆல் ராவ் ராவ்
வீட்டுல பொண்டாட்டியை விட்டு வந்துட்டேன் தம்பி. பொண்டாட்டியோட சண்டை இப்பதான் கல்யாணம் உண்மையில சொல்றேன். காந்ததோளுக்கே இந்த அடி தம்பி. ஒரு வருஷத்தோட கிடைச்சா எல்லாம் கிழிஞ்சது. அருமை பரவாயில்ல சிறந்தாக. அதற்கிடையாக எங்களுக்கு தாய்மொழி வெளியே கொடுப்பது தாளம் வெளியே சிறப்பாக சிறப்பது அருமை தம்பி. இவர்கள் வெளியே மணிகண்ட அவர்கள் வெளியே தாளத்தை சிறப்பாக இசைந்து கொடுப்பார். தாளம் 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 மாஸ்டர். சிறந்த முறையாக வண்ண சீன் அலங்காரம் சீன் அமைப்பு எங்களுக்கு சிறந்த முறையாக சி முத்துமாரி அம்மன் சீன் கம்பெனி இருப்பிடம் எஸ்விஎஸ் குரூப்ஸ் இருப்பிடம் அம்மன் குறிச்சி சிறப்பாக ஒரு காசு வாங்க மாட்டாரியா? வாங்க மாட்டார். உண்மையுமே எவ்வளவு செட்டிங் போட்டாலும் எவ்வளவு சிறப்பா போட்டாலும் காசு வாங்காத கம்பெனி உடாலும் அம்மன் குறிச்சி எஸ்விஎஸ் சிறப்பா செய்வாரு. அதே பற்றி மனதை வணக்கம். மற்றும் அதற்கையாக நாங்கள் சிறையாக பேசலாம். தங்கள் காதுகளுக்கு நிபந்தனை தெளிவாக உங்க வந்தால் ஒளி மொழி அமைத்து கொடுப்பது ஒரு நாடகத்திற்கு இப்படிதான் ஒளி மொழி அமைக்கப்படுவதை உங்க வந்தால் எடுத்துக்காட்டு ஒளி மொழி அமைப்பு சேர்ந்து கொடுக்கப்பட்ட சண்டை சக்திவே சக்திவே ஆடியோ சக்திவே சோதனை கொடுக்கப்பட்டு சக்திவே சக்திவே நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ. நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ. போடு போட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ கொண்ட குறியும் தவறி போனவர்கள் எத்தனையோ. நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ. பாட்டெல்லாம் சிறப்பா அருமையா போடுறேன். நானும் போடுறதுக்குள்ள அந்த பாட்டை போட்டுறேன். ஒரு நினைப்புதான் இருக்கிறேன். அதில் பணிபுரியும் அன்பர்களுக்கு உரிமையாளர் அவர்களுக்கு நாடக கலைக்குழு சார்பாக மனமண்டலத்தில் நடிகர் வணக்கம். சாப்பாடு சாப்பாடு அருமையான ஏற்பாடு. ஏன்னா தானத்திலே சிறந்த அன்னதானம். இன்னைக்கு 32 தானத்தையும் நம்மளுக்கு நிதானமாக ரொம்ப தெளிவாக இருந்தார்கள். சாப்பாடு அமைத்த விழா தமிழர்களுக்கு எங்க நாடக கலைக்குழு சார்பாக மனமண்டல நடிகர் வணக்கம். மற்றும் இப்படிக்கு அன்பு உள்ளங்கள் கா பொன்னசாமி, ஆரியப்பார் வகையரா, ஆ மலைகாண்டி, ஆ சின்னக்கண்ணன், ஆ ராமன், ஒடுக்கப்பட்டி அன்பு குடும்பத்தில் வந்திருக்க எங்கள் நாடக கலைக்குழு சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் மனமண்டல நடிகர் வணக்கம். நாடக அமைப்பாளர் வீட்டுப்பிள்ளை ராஜதுரைக்கு வளர்த்தோடு தமிழகத்தில் ஒட்டுகளாக அருமை தங்கி அன்பு சூழல் மெய்க்கொரு சேர்ந்த எங்களது ராஜநடிகர் எம்கே மூக்கனவுடன் நாடகத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறார். நாடகத்தை அமைத்துக் கொண்ட அன்பு தமிழர்களுக்கு மனமண்டல நடிகர் வணக்கம் வணக்கம். எல்லா பேரும் சொல்லியாச்சுங்க. எல்லா பேரும் சொல்லியாச்சு. ஏய் இவெல்லாம் உசுறு பிடிக்கணும். அடே உசுறு பிடிக்குது. உசுறு கொடுத்துருக்குமே. ஆடு வாங்கி அமைதிய சுந்தரி சிட்டி புதுக்கோட்டை லட்டு மார்க்கெட் எங்கிருக்குடா? நீ சொன்னாலே தூராட்டி மார்க்கெட் ஏழ்த்தையா கிடக்கு. யாருக்கு சொன்னாரு கிடைக்காம அடிச்சுட்டு கிடக்க போறாங்க பாருங்க. ஆமா ஆமா. நாட்டிய தாரி நாட்டிய சிலைகளை அன்பு சகோதரி இவர்கள் மீது எங்க சிறந்த நபி பாபாஷி அவர்கள் இவர்கள் மீது காஸ்மின் காமி ஒரு மரத்து கல்ல குடிச்சா உடம்பெல்லாம் தங்கமணி. ஒரு மரத்து கல்ல குடிச்சா உடம்பெல்லாம் தங்கமணி. பேரி ஏன் ஜாடி ஏனங்களுக்கு பேரி பேரி ஏன் ஜாடி எனக்கு நீதான் எனக்கு பேரி. அது என்ன பாட வளத்துல செம்ப வச்சு குடிச்சுக்க போல வேண்டாம் சொல்றேன். அந்த பிள்ளைக்கு நல்லா பாட்டு படிக்கிறேன். சந்தோஷம். எல்லாரும் இருக்க கூடாது. அப்படியா? எல்லாத்தையும் சிறப்பா பாட்டு படிச்சு அருமையான இருந்துச்சு. ஆனா கடைசி பேர் நம்ம பேருங்க என் பேர் சொல்ல போறேன். வந்ததுல இருந்து உங்க மாடல் தெரியுது எல்லாத்துக்கும். இருந்தாலும் தெரியாம இருக்காங்க. அப்படி நின்று பிள்ளை தெரியாமையா இருக்கு. இருந்தாலும் எல்லா பேருக்கும் சிறப்பா பாட்டு படிச்சு கடைசி பேர் ஏன் பேரு தம்பி மறக்க கூடாது. நல்லா வாழ்த்தி நல்லா உயர்த்தி பாட்டு படி. காசு கொடுப்பியா? காசு என்னையா? சொத்தே உனக்கு தாயா? சொத்து உங்க வீட்டு பிள்ளை சிறந்த
இவர் எப்படி டி.ஆர். ராசிதேவி அவர்கள் பப்பன் கவி விடிய விடிய சிறப்பாக நல்லா பார்த்திருப்போம். விடிய வரை இப்படியே இருங்க, இதே மாதிரி சிறப்பாக காப்பிருக்கப்போ நல்ல பண்ண உயர்த்தி மக்கள் கலங்குதப்பா, மக்கள் கலங்குதப்பா, படி பிடிச்சி இருக்குதப்பா, மக்கள் கலங்குதப்பா, படி பிடிச்சி இருக்குதப்பா, நாடு கலங்குதப்பா, நாட்டு மக்கள் கலங்குதப்பா, என்ன பக்கம் மடராசா, நீ எந்த பக்கம் மடராசா, இந்த முகம் சாப்பிடுறாசா, என்ன பக்கம் மடராசா, முகம் சாப்பிடுறாசா. நீ தான் தூக்கி வச்சு அன்னை எப்படா சாம தென்னை எப்படா காயோட வச்சிருக்கிற எப்படா நீ சாவ? ஒரு பழமொழி தெரியுமா? என்னது? ஒரு மனுஷன் பிறப்பிறந்த பிறந்துட்டோம்னு வச்சுக்க, ஒரு மனிதன் பிறப்பை எடுத்தோம்னு வச்சுக்க, சரி ஒரு காரியம் செஞ்சாகணும். என்ன காரியம்? ஏன்னா ஒரு மனிதன் இருந்தாலும் 4 பேர் செத்தாலும் 4 பேர் வேணுமாங்க. பார்த்தாலும் புகழோட வாழணும், புகழோட போய் சேரணும். ஒரு மனுஷனை பார்த்தோம்னா ஒரு 4 பேர்த்த வளர்க்கணும், இல்ல 4 பேர்த்த கெடுக்கணும். நீ என்ன பண்ணிருக்க? மனித பிறப்புக்கு அர்த்தம் வருவேன். நம்மளால முடிஞ்சது இவ்வளவு கூட வளர்த்து விடுவோம், அவளை கூட கெடுத்துப்படுவோம். சரி, நம்ம பரம்பரையா அப்படித்தான். நம்ம கம்பெனில போன 2 வருஷமா சேர்ந்து இருக்கிறேன். நாங்க அந்த கம்பெனிக்கு வரலையே. ஒன்றும் கவலைப்பட. உங்க கம்பெனியில வேர்க்க தானே போகுது. நாங்க சேர்ந்து தம்பியா, நீங்க ஏன் கவலைப்படுற? இவன் வரல, கவலைப்பட காரிக்கிறாங்க. உள்ள வெளியே சொல்லிட்டு அதுக்கு வந்து அப்படி அதுலங்கிறப்பா தம்பி உள்ள வெளியில தள்ளிவிடு. 8 மாசம் மேடம் சந்திரபடா புள்ளி விட்டு போடா.